அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வருஷத்தின் கடைசி நாள், டிசம்பர் 31. இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையில 2024 நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். பட் ஆனால் நிறைய நெகட்டிவிட்டியை நம்ம வச்சிருந்திருப்போம் இல்லையா? நமக்கு தெரியாது. நிறைய நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் இல்லைன்னா நமக்கு நடக்காத சில விஷயங்கள்னாலையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இந்த 2024 இன்னையோட எல்லாத்தையும் நம்மளை விட்டு போயிட்டு எல்லாம் 2025 நாளையிலிருந்து ஒரு புது வருஷமா வாழ்றதுக்கு நமக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு புது தொடக்கத்தை பண்ணணும். நெகட்டிவிட்டியை நம்ம கிட்ட இருந்து கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான விஷயம் ஹோப்னோப்னோ பண்றது. ஹோப்னோப்னோ பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வெளியே போகும். நெகட்டிவிட்டி நீங்க வந்து இதை பண்ண 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 உங்களுக்கே தெரியும், நெகட்டிவிட்டி எல்லாம் உங்க வாழ்க்கை விட்டு போறதை உங்களால உணர முடியும். நான் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2-3 வருஷமா கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எங்களை சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே காணாம போயிடுச்சு. என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்கிற பீப்புள் கூட உங்க கூட கனெக்டிவிட்டி இல்லாம போயிடுவாங்க. நீங்க ஒரே ஃபுல் பாசிட்டிவிட்டியோட இருப்பீங்க இந்த ஹோப் நோப்னோ பண்றப்ப. ஹோப் நோப்னோ முடிஞ்ச வரை காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை 108 தடவை பண்ணுனீங்கன்னா நல்லது. இல்ல என்னால 108 தடவை பண்ண முடியல அப்படின்னா 21 தடவை பண்ணலாம். நீங்க இந்த ஹோப் நோப்னோ கண்டினியூஸா நீங்க பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே போகும். ஹோப் நோப்னோ ஸ்டார்ட் பண்ணி பண்றதுக்கு முன்னால ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கண்டிப்பா சொல்லணும். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க இதயத்துல கை வச்சுட்டு நீங்க சொல்லணும், நான் என் வாழ்க்கைக்கு 100% பொறுப்பாளி ஆகிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நான் வந்து 100% பொறுப்பாளி ஆகிறேன் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல 100% எதுக்கெல்லாம் பொறுப்பாளி ஆகுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஆரோக்கியத்திற்கு நான் 100% பொறுப்பேற்கிறேன். என்னோட உறவுகள் மற்றும் என்னோட ஃபேமிலி, குடும்பம் எல்லாத்துக்கும் நானே ஒரு 100% பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அதே மாதிரி என்னோட கேரியர், என்னோட தொழில் சார்ந்த இருக்கிற எல்லா சேலஞ்சஸ்க்கும் நான் வந்து முழு பொறுப்புதாரி ஆகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து எனக்கு ஏதாவது ஒரு பணம் வரவு இல்லைன்னா இந்த வருஷம் எனக்கு 2025க்கு இது வேணும்னு நினைக்கிறோமோ அந்த பணம் வந்து எனக்கு வர்றதுக்கு நான் முழு பொறுப்புதாரி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஹோப் நோப்னோவை பண்ணலாம். இப்போ இதை சொல்லிட்டோமா, இப்போ 21 தடவை ஹோப் நோப்னோ பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. I'm sorry, please forgive me, I thank you, I love you. இந்த மாதிரி 21 தடவை சொல்லிட்டு நீங்க வந்து என்ன நினைச்சு சொல்றீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு நெகட்டிவிட்டி, அந்த விஷயத்துல உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே உங்களை விட்டு போயிடும். எல்லாமே ஆனந்தம் வரும். ஸோ இந்த ஹோப் நோப்னோவை 2025ல கண்டிப்பா நீங்க வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுங்க. ஆப்வியஸா எல்லா பாசிட்டிவிட்டியும் உங்களை வந்து சேரும். இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.